ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உனக்கான எல்லா விஷயத்தை பற்றியும் நான் உன்னிடம் சொல்லத்தான் வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி உனக்கு எதுவுமே தெரியவில்லை என்பதுதான் உண்மையான ஒன்று. நிறைய விஷயம் சுதாரிக்கிறாய். நான் சொல்லும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க இருக்கிறது, உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவை, உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறதோ அது எல்லாமே நாளையே நடக்க ஆரம்பித்துவிடும். எல்லோருக்குமே எல்லா விஷயமும் உடனடியாக நடந்தால்தான் சந்தோஷம். எந்த ஒரு விஷயமும் 1 வருஷம் கழித்து நடந்தாலோ, இல்லை 6 மாதம் கழித்து நடந்தாலோ, இல்லை 1 மாதம் கழித்து நடந்தாலோ அதில் அவ்வளவு ஆர்வம் இருக்காது. ஆனால் இன்று இரவு நான் தூங்குவேன், நாளை காலை எனக்கு நடக்க வேண்டும், இப்பொழுது நான் சாப்பிட்டு முடிப்பேன், அடுத்தது எனக்கு உடனே செய்து தர வேண்டும். இப்படியெல்லாம் கிடைத்தால்தான் இப்பொழுது இருப்பவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதனால்தான் நிறைய அவசரமாகத்தான் இப்பொழுது இருக்கும். எல்லோரும் வேலைகளும் செய்கிறார்கள், அவரவர்கள் வாழ்க்கையிலும் வாழ்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் அவசரம் மட்டும் எப்பொழுதும் யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதை எத்தனை முறையோ எடுத்து சொன்னாலும் கேட்பது மட்டுமே கிடையவே கிடையாது. எல்லா நேரத்திலும் ஏதோ ஒரு குழப்பம். தங்கமே, இந்த சாய் இருக்கிறேன். எல்லா குழப்பத்தையும் தீர்த்து உன்னை ஒரு அமைதியான, ஒரு அழகான ஒரு வாழ்க்கையில் வாழ வைக்க இந்த சாய் இருக்கிறேன். அதனால் தான் ஒரு சூட்சமமான விஷயத்தை சொல்ல வந்துவிட்டேன். இன்று இரவு நீ தூங்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பு நீ பூஜை அறைக்கும் செல்ல வேண்டாம். எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஆனால் மனதில் தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்து, அந்த ஈசனின் மீது முழு நம்பிக்கையும் வைத்து நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். செய்து நீ சொன்னாய் ஆனால் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்கள், எந்த தொந்தரவு உன்னை விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த தொந்தரவுகள் போகும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களோ வர ஆரம்பிக்கும். எதிர்பார்க்கும் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த மந்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். இன்று இந்த மந்திரத்தை இரவு சொல்ல ஆரம்பித்தால் நாளை நல்லது நடக்கும். அதனால் தினமும் இந்த இரவு, அதாவது தினமுமே இரவு நீ இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டுத்தான் தூங்குவாய். அந்த அளவுக்கு இந்த மந்திரமானது மிக மிக சக்தி வாய்ந்தது. அந்த ஈசனுடைய மந்திரம். ஈசன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். நீ என்னை ஈசனாக பார்த்தால் ஈசன், என்னை சாயாக பார்த்தால் சாய், பெருமாளாக பார்த்தால் பெருமாள், மற்ற தெய்வங்களாக பார்த்தால் தெய்வம், அப்பாவாக பார்த்தால் அப்பா. என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம், எனக்கொன்றுமே அல்ல. ஆனால் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் முழுமையாக நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலம் எனக்கென்ன கிடைக்கும், எனக்கென்ன வாழ்க்கையில் இன்பங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதையும் முதலில் சொல்லிவிடுகிறேன். அப்பொழுதுதான் நீ ஆர்வமாக இந்த மந்திரத்தை மனதார நம்பி உச்சரிப்பாய். இந்த மந்திரத்தின் சொல்லும் விதமாக என்னென்ன தெரியுமா உனக்கு கிடைக்க இருக்கிறது? நல்ல வாழ்க்கை. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டும் என்று எதிர்பார்த்து கேட்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு கிடைக்கிறது. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் நீங்க வேண்டுமென்றால் கடனை நீக்கி தரும். அதற்கான பணத்தை வர வைக்கும். அது மட்டும் அல்லாமல் ஒரு உறவு உன்னோடு சேர வேண்டும், பிரிந்திருக்கிறது, உன்னோடு சேர வேண்டும் என்று அதை மனதுக்குள் வைத்து இதை நீ இந்த வார்த்தையை, இந்த மந்திரத்தை நீ சொல்லும் பொழுது அந்த உறவு ஆனது பழைய விஷயத்தை எல்லாம் மறந்து உன்னிடம் வந்து அன்பாக பேச போகிறது. அடுத்தது இன்னொரு விஷயம், பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். படிக்காத பிள்ளைகள் படிப்பு வரும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இது போன்ற எந்த ஒரு விஷயத்திற்கெல்லாம் ஏங்குகிறீர்களோ அந்த விஷயமெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஏக்கத்தை குறைத்து சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளித்தரும் மந்திரமாகத்தான்
இது உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் இதை சொல்லிவிட்டு ஏமாந்து போவீர்கள் என்று நினைக்க வேண்டாம். சரிதானே நான் சொல்வது? நம்பிக்கையோடு நான் சொல்லும் மந்திரத்தை காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். அலங்கே நமசிவாய நமோ நம. சவ்வும் நமசிவாய நம. ஸ்ரீயும் நமசிவாய நம. அங் உங் வங் சிவாய நம. ஓம் நமசிவாய. இந்த மந்திரத்தை நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்பு 3 முறை இல்லை 11 முறை சொல்ல வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் சொல்லலாம். அதாவது இன்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்களானால் நாளையே உங்களுக்கு நல்ல மாற்றம் நடக்கும். ஆனாலும் நீங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? 11 நாள் சொல்ல வேண்டும். அதாவது இன்று மட்டும் சொன்னீர்களானால் நாளை உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். அதுவே 11 நாள் நீங்கள் சொன்னீர்களானால் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் நடக்கும். உங்களுக்காக திரும்பவும் சொல்கிறேன். அலங்கே நமசிவாய நமோ நம. சவ்வும் நமசிவாய நம. ஸ்ரீயும் நமசிவாய நம. அங் உங் வங் சிவாய நம. ஓம் நமசிவாய. அலங்கே நமசிவாய நமோ நம. சவ்வும் நமசிவாய நம. ஸ்ரீயும் நமசிவாய நம. அங் உங் வங் சிவாய நம. ஓம் நமசிவாய. இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவு மாற்றங்களும், எந்த அளவு திருப்பங்களும், எந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரகாசமும் இருக்கிறது என்பதை நீங்களே உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். இன்று இரவு நீங்கள் சொன்னால் நாளை காலை நல்லது நடக்கும். அதுவே உங்களுக்கு தொடர வேண்டும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் 11 நாள் இந்த மந்திரத்தை 3 முறையோ இல்லை 11 முறையோ சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய மாற்றங்களும் நிறைய அற்புதமான விஷயங்களும் நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துதான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன நினைக்க வேண்டாம். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நன்றாகவே தெரியும். பொறுத்திருங்கள். நடக்கப் போகும் அற்புதத்தை எல்லாம் காண்பதற்காக நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் நாளை காலை வரைக்கும். இன்று இரவு படுக்கை அறையில் அப்படியே அமர்ந்து தெய்வத்தை, அந்த சிவனின் மீது உங்களுடைய அனைத்து பாரத்தையும் போட்டுவிட்டு உங்களுடைய மனதில் இருக்கும் நான் இங்கே சொன்ன மந்திரத்தை நீங்கள் எது உங்களுக்கு வேண்டுமோ அதை மட்டும் ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். 3 முறை இல்லை என்றால் 11 முறை. இன்று மட்டும் இல்லை என்றால் 11 நாள் நீங்கள் சொல்லும் பொழுது நிறைய மாற்றங்களும் நிறைய திருப்பங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை நீங்களே கண்குளிர பார்க்கலாம். எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விஷயங்களை தடுக்க வந்தாலும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எதையும் தடுக்க முடியாமல் அவர்களை தோற்று போவார்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இன்பங்கள் மட்டுமே நடக்கும். துன்பத்திற்கு இனிமேல் ஒருபொழுதும் ஒரு நாளும் இடமே கிடையாது. சாய் ஒருமுறை ஒருவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேன், ஆனால் கட்டாயமாக அது ஆயுள் முழுவதும் அந்த வாக்கானது அவனுக்கு பலிக்கும். இந்த நேரம் இதை கேட்கிறாய் என்றால் நீ பாக்கியசாலிதான். கண்டிப்பாக மறந்து விடாதே. இந்த நாளை மட்டும் விட்டு விடாதே. எல்லா நாளும் உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலேயும் துணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.